அடுத்த செட் ஆஃப் வேர்ப்ஸு 31 வேர்ப் வந்து இரு. ஏற்கனவே 30ல் ஒரு இரு பார்த்தோம். இந்த இரு வந்து ஸ்டேட் வேர்ப். இந்த இமாசு அரிமாசுன்னு சொல்கிறோன்னா அந்த இதை சேர்ந்தது. இருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த வேர்ப், இருக்கிறது அப்படின்றது. இந்த இரு அப்படின்றது தேவை, டு நீட், டு பி நீடட், தேவை அப்படிங்கிற வேர்ப். இந்த இரு ஆஸ் யூஷுவல் அந்த முன்னாடி இ வருது அப்படிங்கிறதுனால அது இச்சிதான் வேர்ப், குரூப் 2 வேர்புக்கு போயிடும். ரூவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நாய் மாசு அப்படி போட்டோம். அடுத்த இரு இந்த நீட் அப்படிங்கிற இப்போ நம்ம பார்க்குற இரு அப்படிங்கிறது கோதான் வேர்பாக எடுத்துக்கணும். இந்த இது வந்து கோதான் வேர்பாக கன்சிடர் பண்ணிக்கணும், நீட் தேவை அப்படிங்கும்போது. அப்போ இரி மாசு இர நாய் அப்படி தான் வரணும். ர நாய் இந்த இ அப்படியே போட்டுட்டு இந்த ரூக்கு பதிலாக ரே போடணும். இங்கே போட்டுட்டேன், ஈயை போட்டு ரூக்கு பதிலாக ரேவை போடணும். ரேவை போட்டு நாய், இர நாய். அடுத்தது அந்த இந்த அப்படியே நம்ம போட்டு இந்த ரூக்கு பதிலாக இந்த ரூக்கு பதிலாக சாரி இந்த ஈயை போட்டு இந்த ரூக்கு பதிலாக ரீ போடணும். இரி மாசு, இரி மாசு. அப்புறம் அந்த ரிமாசு அப்படின்னா இத்தே, இத்தே. அடுத்தது இத்தா. அடுத்த வேர்ப் வந்து இவு அப்படின்னா டு சே, சொல் அப்படின்னு அர்த்தம், சொல்லுதல். ஹனாசுனா பேசுறது, இது சொல்கிறது, சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. ஹனாசுனா பேசு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. அவ்வளோதான். இவு அப்படின்னு வரும்போது இந்த ஊ வந்திருக்கு இல்லையா, அந்த ஊ வந்தால் வா வரணும் நாய்க்கு. இந்த அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த ஊக்கு பதிலாக வா போடணும். இவ நாய், இந்த அப்படியே போடணும். அடுத்ததாக இந்த ஊக்கு பதிலாக இன்னொரு போடணும் மாசு ஃபார்முக்கு. அப்போ 2 வந்துருச்சு. மாசு பொலைட் ஃபார்ம் டு சே. அடுத்தது அந்த மாசு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து இத்தேன்னு போடணும். இத்தே, இது இத்தா. இதை இப்படி தான் சொல்லணும். இமாசு அப்படின்றத இத்தே இத்தா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஜுக்யோ சுரு. ஆக்சுவலாக ஜுக்யோனா கிளாஸு, வகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஜுக்யோனா வகுப்பு. ஆனால் ஜுக்யோ சுரு அப்படின்னு வரும்போது கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். டு டீச் பண்ணுற, அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, லெசனை வந்து நடத்துறது, அந்த மாதிரி வரணும். ஜுக்யோ சுரு அப்படின்னு சொன்னால் அப்படி வரணும். இந்த சுருவை மட்டும்தான், இந்த இர்ரெகுலர் வேர்பு சுருவை மட்டும்தான் கான்ஜுகேட் பண்ணுவோம். ஜுக்யோங்கிறது ஒரு நவுன், அதோட சுரு சேரும்போது வேர்ப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஜுக்யோ அப்படின்னு சொன்னால் ஜுக்யோனா கிளாஸ் ரூம், அதாவது கிளாஸு வகுப்பு, அவ்வளோதான் வகுப்பு. ஆனால் வந்து சுருவை சேர்க்கும்போது டு கிவ் லெசன், அதாவது வகுப்பு எடுத்தல் அப்படின்ற மாதிரி வரும். டு இன்ஸ்ட்ரக்ட் அந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம வந்து ஜுக்யோ, ஷினாய், இந்த சுருவை மட்டும்தான் கான்ஜுகேட் பண்ணணும். ஜுக்யோ ஷிமாசு, ஜுக்யோ ஷித்தே, ஜுக்யோ ஷிதா. அடுத்த வேர்பு கயறு அப்படின்னா திரும்புதல்னு அர்த்தம். டு ரிட்டன், திரும்புறது அப்படின்னா இந்த திரும்புதல் வந்து வீட்டுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது, எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு வர்றது, நம்ம சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிறது. அதே மாதிரி வேறு நாட்டுக்கு போயிட்டு சொந்த நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது. அது மாதிரி வீடு திரும்புதல், நாடு திரும்புதல், இதை சொல்கிறது தான் ரிட்டன். இந்த கயறு. இப்போது கயறுவை பார்த்தா இது வந்து எரு வேர்ப்புக்குள்ளார தான் வருது. ஆனால் இதுவும் வந்து ஒரு கோதான் வேர்பு. இச்சிதானா அந்த ரூவை மட்டும் எடுத்துகிட்டு போட முடியாது. இது வந்து இந்த கயறு, ரிட்டர்ன் அப்படிங்கிற கயறு ஒரு கோதான் வேர்பு. இன்னொரு கயறு இருக்குது, அதோட காஞ்சி மட்டும் மாறும். இப்போ இந்த கயறு அப்படின்னா இதுக்கு ஒரு காஞ்சி. இப்போ இந்த இடத்துல இருன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அப்படி இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு உள்ள காஞ்சி வேறு, இந்த நீட் அப்படிங்கிற இருக்கு உள்ள காஞ்சி வேறு. இந்த காஞ்சியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இடத்த பார்த்து இதோட அர்த்தம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கயறுங்கிறதுக்கு டு ரிட்டன் அர்த்தம். இன்னொரு கயறு இருக்குது, அதுக்கு டு சேஞ்சுன்னு அர்த்தம். அந்த கயறுவை வந்து நம்ம இச்சிதான் வேர்பாக எடுப்போம். அது வந்து N4 லெவலில் வரும். இப்போ இந்த கயறு டு ரிட்டன் அப்படிங்கிறத கோதான் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். இது எரு வேர்பாக இருந்தாலும் கோதான் வேர்ப் தான். இந்த ரூவை ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு போட முடியாது, அதுக்கு பதிலாக ரேரியாக மாற்றணும்.
இந்த ரூக்கு பதிலாக ர, கையேற நாய். அடுத்தது ஏ, அந்த ரூக்கு பதிலாக ரி, கையேறி மாசு. அதுக்கப்புறம் அந்த ரிமாசு அப்படின்னா இத்தே வரும். கையே கையத்தே, கையத்தா. அவ்வளோதான். அடுத்ததா கயேசு, கயேசு. இது சு வந்துருச்சு அப்படிங்கும்போதே இது வந்து ஒரு கோதான் வேர்ப் தான். இது வந்து என்னென்னா அது ரிட்டர்ன்னா நம்ம ஆட்கள் திரும்பி நம்ம வர்றது. இது வந்து என்னென்னா ஏதாவது ஒரு வாங்கிய பொருளை திரும்ப தரது. இப்போ ஒரு கொடையை கடன் வாங்கியிருப்போம், ஒரு பேனா கடன் வாங்கியிருப்போம், அதை திருப்பி தரது வந்து கையேசு. யார்கிட்டையாவது கடன் வாங்கின ஒரு பொருளை திருப்பி அளிக்கிறது தான் கையேசு. டு ரிட்டர்ன் சம்திங் டு சம் ஒன். இப்போ இதை வந்து இந்த சூக்கு பதிலாக ச போடணும். கையே சனாய், கையே சனாய். அதே மாதிரி கையே, இது சக்கு அடுத்தது உள்ளது ஷீ, கையே ஷீ மாசு. இந்த ஷீ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தே போடணும். கையே ஷி தே. அடுத்தது கையே ஷிதா, ஷிதா. இப்போது அடுத்தது கக்கேரு, கக்கேரு. கக்கேரு அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது வெவ்வேறு இதில். இந்த N5 லெவலில் இந்த கக்கேரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். தென்வா சுரு அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? தென்வா ஓ கக்கேரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு செட் ஃப்ரேஸ் மாதிரி. ஒரு கால் பண்ணுறது, ஃபோன் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறத தென்வாவோ கக்கேரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து டு மேக் அ ஃபோன் கால், அது மாதிரி அர்த்தம். இது வந்து எரு வேர்பாக இருக்கு இல்லையா? எரு வேர்ப். அப்போ வந்து என்னென்னா நார்மலாக செகண்ட் குரூப்பாக சேர்ந்தது. ரூவை மட்டும் தூக்கிட்டு நம்ம மற்றதை போடலாம். கக்கே நாய், கக்கே நாய். கக்கே மாசு. அடுத்தது கக்கேத்தே, மாசுவை மட்டும் எடுத்துகிட்டு தே போடணும். கக்கேத்தா, தா ஃபார்ம் ஆஃப் கக்கேரு. அடுத்ததாக இருக்கிற வேர்ப் வந்து கக்காரு, கக்காரு. கக்காரு அப்படிங்கிறத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு டேக் அப்படின்றது. அதாவது எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுக்கணும்னா இவ்வளோ இந்த வேலைக்கு இவ்வளவு பணம் ஆகும், இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆகும், இட் டேக்ஸ் திஸ் மச் ஆஃப் அமௌண்ட், இட் டேக்ஸ் திஸ் மச் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகும், இவ்வளவு பணம் ஆகும், இவ்வளவு நேரம் ஆகும். அந்த ஆகும் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் தான் இந்த கக்காருவை எடுத்துக்கணும். இங்கிலீஷில் சொல்லும்போது டு டேக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு வேறு ஆகுங்கிறதுக்கு வேறு எதுவும் வேர்டு இல்லை. அதனால் வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கக்காருன்னு வந்துட்டாலே இவ்வளவு செலவாகும் அப்படின்னு அர்த்தம். நேரமோ பணமோ இவ்வளவு செலவாகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது இது வந்து இதுக்கு முன்னாடி ஈயோ ஏயோ இல்லை, அதனால் வெறுமனே ரூ தான் இருக்குது. அப்போ கோதான் வேர்ப், அதாவது குரூப் 1 வேர்ப். அப்போ கக்கா ரனாய், கக்கா ரனாய். கக்காரி மாசு. அடுத்தது அந்த மாசு, அந்த கக்காரி மாசு ரிமாசுன்னு வந்தால் இத்தே, கக்கத்தே. தா ஃபார்ம் வந்து கக்கத்தா. அடுத்தது கக்கு, டு ரைட். இது நல்லா தெரிஞ்ச வேர்பு. கக்கு அப்படிங்கிறது டு ரைட். இதை வந்து கக்கனாய், கக்கி மாசு அப்படி எழுத வேண்டியது தான். கோதான் வேர்பு. கக்கனாய், கக்கி மாசு. அடுத்தது இந்த கிமாசு வந்து இத்தே, க இத்தே. கைத்தா, கைத்தே, கைத்தா. அடுத்தது கரீரு, கரீரு. கரீரு அப்படின்னு சொன்னால் கடன் வாங்குதல்னு அர்த்தம். டு பாரோ, கடன் வாங்குதல். கரீரு. இது வந்து ஒரு இச்சிதான் வேர்ப். ஈயும் ஏவும் வந்தால் குரூப் 2 வேர்ப் இல்லையா? ரூக்கு பக்கத்தில். அதில் வந்து ரூவை மட்டும் எடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட் எழுத வேண்டியதுதான். கரி நாய், கரி மாசு, கரித்தே, கரித்தா. இது ஈஸி கான்ஜுகேஷன். அடுத்ததாக இருக்கிறது கசு. கசு அப்படின்னா கடன் கொடுத்தல், கொடுக்கறது. இது கரீருனா கடன் வாங்குறது, கசுனா கடன் கொடுக்கறது. அடுத்தது இங்கே நம்ம பார்த்தோம் கையேசு அப்படின்னா கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கறது. கசுனா கடன் கொடுக்கறது.
இது சூனா ச சி ஷி ரெண்டத்தையும் யூஸ் பண்ணணும். கசனாய் கசனாய். அடுத்தது கஷிமாசு கஷிமாசு. சாவோட வரிசையில் அடுத்தது இருக்குது ஷி, நாட் சி, ஷி. அடுத்தது ஷிமாசுன்னு வரும்போது மாசுவை மட்டும்தான் கட் பண்ணணும். கஷி தே, தே ஃபார்ம். கஷி தா. ஸோ 30 verbs 40 verbs இதோட முடிஞ்சிருச்சு. 31 to 40 verbs அடுத்த செட்டும் முடிஞ்சிருச்சு.